Hello friends, welcome back to my channel English with Ritu. Daily English tricks la இன்னைக்கு நம்ம day 20 classல இருக்கோங்க. So almost 20 days நம்ம ஒரு சின்ன tricks ஏதோ ஒரு hint சொல்லிருப்பேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வாங்க என்ன டாபிக்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் பத்தி பார்க்க போறோம். So ஆர்டிகல்ஸ்ல இது வந்து மோஸ்டா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு டாபிக் தாங்க இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க பேங்க் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம், உங்க 10th எக்ஸாம், 12th எக்ஸாம், இங்கிலீஷ் எக்ஸாம், ஸ்கூல்ல நடக்கிற எல்லா இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்லயும் ஆர்டிகல்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. என்ன ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா, வந்து நம்ம யூஸ்வலா வந்து கான்சனன்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், and வந்து வவல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அது போக ஆக்சுவல் ரூல் வந்து a consonant sound and vowel sound. So மோஸ்டா AEIOU வந்தாலே and போடுவோம், மற்ற எந்த லெட்டர் வந்தாலும் போடுவோம். அதையும் மீறி ஒரு சில வார்த்தைகள் தாங்க, கொஞ்சம் இவ்வளோ வார்த்தைகள் தான் ட்விஸ்ட் இருக்கும். இந்த ட்விஸ்ட்டை தான் உங்கள் எக்ஸாமில் கேட்டுருவாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் என்னென்னு சொல்லி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டை, இந்த செஷன் முடிஞ்ச உடனே போய் டெஸ்ட் எடுத்துருங்க. ஸோ எந்த எக்ஸாம் நீங்கள் எழுதினாலும் நோ டவுட் ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் ஃபுல் மார்க் தான். வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சிட்டி. இது வந்து யூங்க, என்ன யூனா வவல், ஆனால் வந்து என்ன போட்டிருக்கோம், ஏன்னா யூங்கிறது ஒய் சவுண்டு மாதிரி, யூ தானே சொல்லுவாங்க, ஒய் சவுண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ யூனி வச்சு எந்த வார்த்தை வந்தாலும் போட்டுருங்க. யூனிகார்ன், வேறு யூனி வச்சு என்ன இருக்குன்னு யோசிங்க. யூனி வச்சு எந்த வந்தாலும் அடுத்து யூஸ்ஃபுல், யூரோப்பியன், 1 ரூபி. இது வந்து 1 கிடையாது, வா சவுண்டு, 1 ரூபி காயின். இது யூரோப்பியன், அதே சொன்ன மாதிரி யூ சவுண்டு. யூஸ்ஃபுல், இந்த யூ சவுண்டில் வர்றது இது வா சவுண்டுங்க, 1 ரூபி. இந்த 4 தாண்டி எதுவும் இல்லைங்க. இதை தாண்டி டெஸ்ட்டில் எதுவும் வரவும் வராது. ஸோ இந்த 4 கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு போங்க. ஆர்டிகல்ஸில் எது வந்தாலும் தட்டி தூக்கிட்டு வாங்க. அடுத்து ஆண்ட்ல பாருங்க, MBA கிராஜுவேட், எம்னு சொல்கிறோம். எம்னா அந்த ஏ சவுண்ட் வருதாமா. ஸோ அதனால் இது வந்து ஹெச் வந்து சைலண்ட் வேர்டு. இதில் நம்ம ஆனஸ்ட், இதை 3லயே ஹெச் சைலண்ட் வருது. இந்த ஆனஸ்ட், ஹானர், ஹேர், இது 3லயே ஹெச் சைலண்ட். ஸோ ஆனஸ்ட், ஆனர், ஏர் எல்லாமே அப்படின்னு தாங்க வருது. ஸோ அதெல்லாம் MBA பார்த்துக்கோங்க. இந்த 4 வேர்ட்ஸ் இதை தாண்டி எக்ஸாமில் கேட்க வாய்ப்பே இல்லைங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஆன் வரும். ஸோ இன்னைக்கு நான் கொடுத்த ட்ரிக் ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த எக்ஸாம்லாம் தட்டி தூக்கிட்டு வாங்க. அண்ட் இன்னையோட day 20 ட்ரிக் முடிஞ்சுதுங்க. நாளைக்கு ஒரு புது ட்ரிக்கோட ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு நான் எடுத்து வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோட டெய்லி ட்ரிக்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்போட நான் day 21 கிளாஸில் மீட் பண்ணுறேங்க. பாய்.